ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். மீன ராசினருக்கு இந்த மே மாத ராசி பலன்கள் துணிச்சல்கள் அதிகமா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஜென்மத்துல சனி இருக்கிறாரு, நிறைய சோதனைகள் கொடுத்துட்டு இருந்தாரு. மாதம் ஒரு பாதியில பாத்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இருக்கிற இடம் சத்தமா தான் இருக்கும். பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி நீங்க எல்லாத்துலயும் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருப்பீங்க. ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை தான் செயல்படுத்தணும்னு ஆளுக்கு உங்களை பிச்சு எடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதுல இருந்து தைரியமா நீங்க வெளியே வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. எஸ், தைரியமா வெளியவும் வந்துருவீங்க. மே 11ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ உங்க வீட்டுல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு அடுத்த வீடான மேஷத்துல நுழையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணிச்சல் தைரியம் அதிகமாவே ஏற்படும். வார்த்தைகளை மட்டும் பார்த்து பக்குவமா பயன்படுத்திக்கோங்க. ஜென்மத்துல சனி இருக்கிறாரு, ஸோ உங்களுக்கு தெளிவா சிந்தனை யோசிக்க விட மாட்டாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் போது பாத்தீங்கன்னா அதிகார தோரணை அதிகமா மேலோங்கும். யார் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனையும் அப்படியே வெளியே கூட்டிடுவீங்க. எவ்வளவு கோவம் இருக்கோ அதை அப்படியே வெளியே கூட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியாதுல்ல, திரும்பவும் அதை பாண்டிங்கா வச்சுக்க முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. அதனால வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. அதே மாதிரி மாதம் ஒரு பாதையில பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தன வருவாயின்றது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தன வருவாய் நல்லா இருக்கு, பணம் நல்லாவே பெருகுது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. அப்புறம் மே 15ல இருந்து அந்த இடத்துக்கு சூரியன் புதன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற இடத்துல சுக்கிரன் இணைவு பெறுறாருன்னும் போது வரிசையா கிரகங்கள் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இந்த பிஸியா இருக்கிறன்றதுனால அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இதுல கோபத்தை அதிகப்படுத்திக்காதீங்க, வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எதனாலன்னா, மேஷம்ன்றது உங்களுக்கு 2ஆம் வீடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷ ராசி அதிபதியும் இப்போ மேஷ ராசிக்குள்ளே நுழைய போறாருன்னும் போது அந்த இடத்துல பலம் கூடுது. அப்போ உங்க வார்த்தைகளுக்கும் பலம் கூடுது. அதிகாரமிக்க தோரணையில நீங்க ஏதாவது செயல்படும் போது ஜென்மத்தில் இருக்கும் சனி உங்களை தட்டி உட்கார வைக்கதான் ட்ரை பண்ணுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பாங்க. அதே மாதிரி நைட் டைம்ல அதிகமா நீங்க வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதும் நல்லது. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். அதே மாதிரி டிராவலிங் டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. டிராவலிங் டைம்ல அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறதோ இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறதோ உங்களுக்கு அந்த நைட் டைம்ல இருக்க டிஸ்டர்பன்ஸ் குறையும். மோஸ்ட்லி உங்களால நைட் டைம்ல சரியாவே தூங்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஓவர் திங்கிங்க அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும், எதிர்பார்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதியான சூழ்நிலைன்றது இருக்கவே இருக்காது, வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இருக்காது. நீங்க ஏற்கனவே அலைச்சல் அதிகமா ஏற்படுத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்குது. உடல் உஷ்ணம் அதிகமா ஏற்படும். மென்டலா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க, டிப்ரெஷன்ல போயிடுவீங்க. ஸோ நீங்க மீனராசினை நீங்களே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டைமை நீங்க தான் ஒதுக்கி வைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிலையும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு எதிர்ப்புகள் வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்குது. நீங்க அதை எப்படின்றது எப்படி சரியா பயன்படுத்திக்கணும்னு நீங்க தான் பார்க்கணும். யார் நமக்கு கரெக்டான வெல்விஷா கைட் பண்றாங்க, யார் நம்மளை தூண்டி விட்டு பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்றத நீங்க தான் பிரித்து பார்க்கணும். நீங்க தான் அதை அனலைஸ் பண்ணி
கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு யோகமா இருக்குதா, நல்லா இருக்குதா. ஆனா இந்த மே மாதத்துல உங்களுடைய கோபங்களை குறைச்சிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் போது உங்களுக்கு தன லாபம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோபமும் அதிகமா வரும். ஸோ கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எஃபோர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் சும்மா இப்படி ட்ரை பண்ணேன், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, அதனால சும்மா படிச்சேன்னா அப்ப அவ்வளவுதான் ரிசல்ட் வரும். ஏன்னா ஜென்மத்துல சனி இருக்கும்போது மந்த நிலை ஏற்படதான் செய்யும், மந்த நிலை உண்டாகதான் செய்யும். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது நைட்டு ஸ்லீப்பிங்ன்றதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகதான் செய்யும். உங்களால் நிம்மதியா தூங்க முடியாது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படதான் செய்யும். இருந்தாலும் நீங்க உங்க ஸ்டடீஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, மார்க்கை நல்லாவே எடுக்கலாம். ஃபேமிலிலையும் சரி அமைதியா கடந்து போயிட்டா நல்லது. யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் அதிகமா பேசுனீங்கன்னா கடைசி பழி அப்படின்ற வார்த்தை உங்க மேல விழுந்துரும். ஏன்னா உங்க வார்த்தைக்கு அதிகாரம் அதிகமா ஏற்படுதுல, உங்க வார்த்தைக்கு பலம் கூடுதுல. அப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் வெளியே அதிகமா ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ உங்களை என்ன ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மே மாதத்துல இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ரொம்ப அவேர்னஸோட இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்குது. மே மாதத்துல மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க, அலைன்ஸ் ஏதாவது காத்துட்டு இருக்கு அப்படின்னும் போது எஸ் பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா தான் இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல கோபத்தை உண்டாக்குவாரே கண்டி, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸும் செட் ஆகக்கூடிய அலைன்ஸா தான் வரும். மேரேஜுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி டிராவலிங் ஏதாவது பண்றீங்க, வெளிநாட்டு விசாக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுவும் இந்த மே மாத பிற்பாதிலேருந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு விசா கிடைச்சிடும். அப்ராட் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா பயன்படுத்திக்கோங்க. மீன ராசினா ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு இருக்கணும் போது நரசிம்ம வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வரக்கூடிய குரு மாற்றம், அதாவது உங்க ராசியாதிபதி குரு உச்சம் பெற்று உங்க ராசியை பார்வையிடுறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, நல்ல மாற்றங்களா இருக்க போகுது. புது முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ஸோ இந்த மந்த் அதனுடைய ஆரம்ப காலமா தான் இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.